தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள். வாகன இறக்குமதி வரிகளில் ஏற்படும் உயர்வு குறித்து இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தமது கவலைகளை எழுப்பியுள்ளது. தற்போது இந்த வரிகள் சராசரியாக 300% உள்ளன. எனினும் சங்கத்தின் கூற்றுப்படி வாகன இறக்குமதியின் பின்னர் சில வாகனங்களுக்கு வரிகள் 400% முதல் 500% அல்லது 600% வரை கூட உயரக்கூடும் என்று கணிப்பிடப்பட்டுள்ளது. பல அடுக்கு வரி விதிப்பு காரணமாக வரிகளில் கூர்மையான அதிகரிப்பு ஏற்படலாம் என்று சங்கத்தின் தலைவர் பிரசாத் மானகே குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் உள்ள குறைந்த வருமானம் கொண்ட சமூகங்களை மேம்படுத்துவதற்கான ஒரு திட்டத்தை செயற்படுத்த தற்போதைய அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சமுர்த்தி அபிவிருத்தி திணைக்களத்தின் தலைமையில் கிராமப்புற மேம்பாடு, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சின் வழிகாட்டலின் கீழ் குறித்த திட்டம் செயற்படுத்தப்படவுள்ளது. இந்த திட்டத்தின் முதல் கட்டம் 2025 தொடக்கம் 2027 ஆண்டுக்குள் செயற்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக குறைந்த வருமானம் பெறுபவர்களை தேர்ந்தெடுப்பது மற்றும் சமுர்த்தி அபிவிருத்தி திணைக்களத்தின் அதிகாரிகள் மற்றும் துணை நிறுவனங்களின் அரசு அதிகாரிகளுக்கு தெளிவூட்டும் நாடளாவிய ரீதியிலான வேலை திட்டம் தற்பொழுது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையில் அண்மை காலமாக புலிக்கு ஏற்பட்டுள்ள தட்டுப்பாடு காரணமாக அதன் விலை வேகமாக அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. வழக்கமாக 1 கிலோ புலி அதிகபட்ச சில்லறை விலையாக ரூபாய் 350 முதல் 400 இடைப்பட்ட விலையில் விற்கப்பட்டு வந்த நிலையில் நேற்று ஹட்டன் பகுதியில் 2000 ரூபாவுக்கு சில்லறை விலையில் விற்கப்பட்டுள்ளது. இந்த நாட்களில் புளிய மரங்களில் அறுவடை இல்லை என்றும் மார்ச் மாத இறுதியில் புலிக்கான அறுவடை முடியும் வரை இந்த பற்றாக்குறை தொடரும் என்றும் வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். மாலைத்தீவுகளில் இருந்து MP கிறிஸ்டல் சிம்போனி எனப்படும் சொகுசு பயண கப்பல் நேற்று கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது. இந்த கப்பலில் 211 பயணிகளும் 417 பணியாளர்களும் வருகை தந்துள்ளனர். மேலும் குறித்த பயணிகள் கொழும்பு, காலி, திருகோணமலை உள்ளிட்ட பகுதிகளை பார்வையிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இன்றிரவு இந்த கப்பல் கொழும்பு துறைமுகத்தில் இருந்து சைப்ரஸுக்கு புறப்படவுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கொழும்பு துறைமுகத்தில் கொள்கலன்களை விடுவிப்பதில் ஏற்பட்ட தாமதத்திற்கான முக்கிய காரணம் வெளியாகியுள்ளது. அதற்கமைய கொள்கலன் சோதனைகளுக்கான இடம் மற்றும் வசதிகள் இல்லாததே இதற்கு முதன்மை காரணம் என சுங்க ஊடக பேச்சாளரும் மேலதிக சுங்க பணிப்பாளர் சீவலி அருக்குட விசேட அறிக்கையொன்றை வெளியிட்டு குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் இறக்குமதியாளர்கள், அனுமதி முகவர்கள், போக்குவரத்து முகவர்கள் மற்றும் கொள்கலன் அனுமதி செயல்முறைக்கு சரியான ஆதரவு இல்லாததும் தாமதத்துக்கு காரணம் என்று அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையின் பல பகுதிகளில் போலீசாரால் முன்னெடுக்கப்பட்ட விசேட சோதனை நடவடிக்கைகளில் போதைப்பொருள் மற்றும் மதுபானத்துடன் 2 பெண்கள் உட்பட 22 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த சோதனைகளுக்கு போலீஸ் அதிகாரிகள், போலீஸ் விசேட அதிரடிப்படை அதிகாரிகள் மற்றும் இராணுவ அதிகாரிகளின் உதவியையும் பெற்றதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. சுங்கத்துறை விடுவிப்பு செயல்முறையை விரைவுபடுத்துவதற்காக இலங்கை சுங்க அதிகாரிகள் வாரத்தில் 7 நாட்களும் பணியாற்றுவார் என ஜனாதிபதி ஊடக பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் சுங்கத்துறையினருக்கும் இடையில் இடம்பெற்ற கலந்துரையாடலிலே இந்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளதாக அறிய முடிகின்றது. கொழும்பு துறைமுக நகரின் மேம்பாலத்திற்கு அருகில் நேற்று மாலை இராணுவத்தினருக்கு சொந்தமான டிபெண்டர் வாகனம் விபத்துக்குள்ளாகியுள்ளது. வீதியின் ஓரத்தில் இருந்த மின்கம்பத்தில் வாகனம் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாகவும் சாரதி உட்பட 3 இராணுவத்தினர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் கொழும்பு துறைமுக போலீசார் தெரிவித்தனர். குறித்த டிபெண்டர் கார் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பழுது பார்க்கப்பட்டுள்ளது. சாரதி சோதனைக்காக எடுத்து சென்ற போதே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். புத்தளம் பகுதியில் பொதுமக்களிடம் தொலைபேசி மூலம் தொடர்புகள் கொண்டு பெறுமதியான பரிசல்கள் வழங்கப்படுவதாக கூறி
வங்கிக் கணக்கு அட்டையின் இரகசிய இலக்கத்தை பெற்று பண மோசடியில் ஈடுபட்ட 6 இளைஞர்கள் சனிக்கிழமை இரவு கைது செய்யப்பட்டுள்ளனர். பெறுமதியான பரிசல்கள் தருவதாக ஏமாற்றி பண மோசடியில் ஈடுபட்டுள்ளதாக புத்தளம் போலீஸ் நிலையத்தில் மக்கள் முறைப்பாடுகள் செய்துள்ளனர். அந்த முறைப்பாடுகளுக்கு அமைய புத்தளம் பிராந்திய போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவினர் விசாரணைகளை முன்னெடுத்ததுடன் சந்தேகத்தின் பேரில் 6 இளைஞர்களை கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட 6 பேரும் புத்தளம், பாலாவி மற்றும் கரம்பி ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த 18 மற்றும் 22 வயதுக்குட்பட்டவர்கள் என்றும் போலீசார் தெரிவித்தனர். மொந்தலம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பத்திலுஓயா பிரதேசத்தில் உள்ள தேங்காய் எண்ணெய் தொழிற்சாலை ஒன்றில் 45 வயதுடைய பாதுகாப்பு உத்தியோகத்தர் ஒருவர் தலையில் காயங்களுடன் கடந்த ஜனவரி 11ஆம் தேதி காலை சடலமாக மீட்கப்பட்டார். கலாவதி பிரதேசத்தில் வசிக்கும் விஜயகடபோத என அடையாளம் காணப்பட்ட குறித்த நபர் சம்பவம் இடம்பெற்ற போது இரவு கடமையில் ஈடுபட்டிருந்துள்ளார். தொழிற்சாலை ஊழியர்கள் சடலத்தை கண்டுபிடித்ததுடன் சுமார் 1.4 மில்லியன் ரூபாய் பெட்டகத்திலிருந்து திருடப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து தொழிற்சாலையின் உரிமையாளர் முந்தலம போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்துள்ளார். அன்றைய தினம் மாலை பத்திலுஓயா பகுதியில் 37 வயதுடைய சந்தேக நபர் ஒருவரை போலீசார் கைது செய்தனர். குறித்த தொழிற்சாலையின் ஊழியரான கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடமிருந்து ரூபாய் 1,41,000 பணம் மீட்கப்பட்டதுடன் அது திருடப்பட்ட பணத்தின் ஒரு பகுதி என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர். நீதவான் விசாரணைகளை அடுத்து சடலம் பிரேத பரிசோதனைக்காக புத்தளம் வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. முந்தலம போலீசாரும் புத்தளம் குற்றப்புலனாய்வு பிரிவினரும் சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கண்டி தவுளகல பகுதியில் வேனில் வந்து பாடசாலை மாணவியொருவரை கடத்தி சென்ற சந்தேக நபர்கள் தொடர்பில் தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி கடத்தப்பட்ட மாணவிக்கும் சந்தேக நபருக்கும் இடையில் திருமணம் செய்ய இரு தரப்பினரும் ஆரம்பத்தில் சம்மதம் தெரிவித்ததாகவும் பின்னர் மாணவியின் தந்தை அதனை மறுத்துள்ளதாகவும் கூறப்படுகின்றது. இதனால் ஏற்பட்ட பிரச்சினைக்குரிய சூழ்நிலை காரணமாக சந்தேக நபர் மாணவியை கடத்தி சென்றுள்ளமை போலீசார் முன்னெடுத்துள்ள விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. காவல்துறையின் துரித இலக்கமான 119க்கு அழைப்பை ஏற்படுத்தி காவல்துறையினரை தவறாக வழிநடத்த முயன்ற சந்தேக நபரை கைது செய்யுமாறு அனுராதபுரம் பிரதான நீதவான் நீதிமன்றம் காவல்துறையினருக்கு உத்தரவிட்டுள்ளது. குறித்த சந்தேக நபர் 119 என்ற துரித இலக்கத்திற்கு 12 தடவைகள் அழைப்பை ஏற்படுத்தி காவல்துறையினரை தவறாக வழிநடத்த முயன்றுள்ளார். திருப்பணி பெதிஸ்ரம்பவே பகுதியில் வசிக்கும் ஒருவரையே இவ்வாறு கைது செய்து நீதிமன்றம் முன்னிலைப்படுத்துமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. சந்தேக நபர் கடந்த டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி 119 என்ற துரித இலக்கத்துக்கு அழைப்பு ஏற்படுத்தியுள்ளமைக்கான ஆதாரங்களை காவல்துறையினர் மன்றில் சமர்ப்பித்துள்ளனர். திருகோணமலை வீரநகர் கரையோர பகுதியில் உள்ள குடியிருப்பு பகுதி திடீரென கடலுக்குள் உள்வாங்கப்பட்டுள்ளதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். கடந்த சில தினங்களாக கடல் அரிப்பால் அப்பகுதி கடலுக்குள் உள்வாங்கப்பட்டு வருவதாகவும் இவ்வாறான காட்சியை தம் வாழ்வில் முதன்முறை காண்பதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். இந்த கடல் அரிப்பால் கடற்கரை அண்டி காணப்படும் சில வீடுகளின் மதில்கள், அத்திவாரம், சுவர்கள் இடிந்து வீழ்ந்துள்ளன. இந்த கடற்பகுதியில் பாரிய இரும்பு பின்னல் தொகுதியொன்று கரையின் நீளமான பகுதிக்கு வெளிவருவதாகவும் இது என்ன என்பது தொடர்பில் அறிய முடியாதுள்ளதாகவும் பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். கடலரிப்பிலிருந்து தம்மை பாதுகாப்பதற்கு அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். பியாங்குட கட்டுநாயக்க பிரதான வீதியின் மினுவாங்குடை பகுதியில் நேற்று காலை 2 முச்சக்கர வண்டிகள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளானதில் 3 காயமடைந்துள்ளனர். பியாங்குடையிலிருந்து கட்டுநாயக்க நோக்கி பயணித்த முச்சக்கர வண்டி கட்டுநாயக்கவிலிருந்து பயணித்த முச்சக்கர வண்டியுடன் மோதியுள்ளதாக விபத்தை நேரில் கண்ட பிரதேசவாசிகள் தெரிவிக்கின்றனர். குறித்த விபத்தில் முச்சக்கர வண்டி சாரதிகள் இருவரும் பயணியொருவரும் காயமடைந்து மினுவாங்கொடை ஆதார மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பொலனறுவை பெதிவள பகுதியில் உள்ள தனியார் விடுதியொன்றில் இருந்து 10 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த விடுதியில் இடம்பெற்ற விருந்து தொடர்பில் கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டுக்கு அமைய குறித்த சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது.
கைதானவர்கள் முகப்புத்தகம் ஊடாக இந்த விருந்தை நடத்துவதற்கு ஏற்பாடு செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதன்போது சட்டவிரோதமாக வைத்திருந்த 45 வெளிநாட்டு மற்றும் உள்நாட்டு மதுபான போத்தல்களும் 550 மில்லிகிராம் கொக்கையின் போதைப்பொருளும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.